கபில்ராஜுக்கு நீதி வேண்டும். கபில்ராஜுக்கு நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும். ஒரு சில இளைஞர்கள் இராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் இராணுவ முகாமுக்குள் அழைக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அதிலே ஒரு சிலர் தப்பி வந்ததாகவும் எங்களுக்கு செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களுக்கு பின்பு அந்த இராணுவத்தினால் தாக்கப்பட்ட இளைஞர்களுக்குள்ளே ஒரு இளைஞர் ஒருவர் அவர் ஒரு சடலமாக முத்தேங்கட்டு குளத்திலே இருந்து சடலமாக மீட்டெடுக்கப்பட்டார். அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது நாங்கள் அறிந்த வகையிலே இராணுவத்தினுடைய கடுமையான தாக்குதலால் தான் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னத்துக்காக என்று சொன்னால், இதிலே கொல்லப்பட்ட இளைஞர் கொல்லப்பட்டதுக்கான காரணம் இராணுவத்தினால் தாக்கப்பட்டது. இராணுவம் தாக்கப்பட வேண்டிய காரணம் வந்தது அந்த பிரதேசத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தளவிலே பொதுமக்கள் 11 பேருக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற அளவிலே அந்த பிரதேசத்திலே இராணுவங்கள் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும், இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டங்களிலும் மக்களுக்கு சொந்தமான காணிகள், பொதுமக்களுடைய பாவனைக்கு தேவையான காணிகள், பொது சந்தைகள், பாடசாலைகள், இப்படி பொதுமக்களுக்கு தேவையான காணிகள், பல காணிகள் இன்று இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதாக வாக்குறுதி தந்தாலும் சரி, இராணுவ முகாம்களை அகற்றுவதாக சொன்னாலும் சரி, அதை எதுவுமே நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ச்சியாக இராணுவத்தினுடைய இராணுவம் அதிகரிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று ஒரு தமிழ் இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். இராணுவத்துக்கு எந்த வகையிலையும் எவரையும் அடிக்கிறதுக்கோ சித்திரவதை செய்யறதுக்கோ இல்லைன்னு சொன்னால் விசாரணை செய்யறதுக்கோ அதிகாரம் இல்லை. பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை விசாரணை செய்வதா இருந்தாலும் சரி, அவங்களை கூப்பிட்டு அழைத்து பேசுவதா இருந்தாலும் சரி, அது போலீசார் தான் செய்யலாம். அந்த வகையிலே தான் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விசேடமான சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்றார். அவருடைய வருகையை முன்னிட்டு தான் இன்று காலையிலே 9:30 மணிக்கு அவருடனான மட்டக்களப்பு மாவட்டம் கூட்டம் இருக்கின்றது. அதுக்கு முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் அரசுக்கு நாங்கள் சொல்ற செய்தி, சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்ற செய்தி என்னவென்று சொன்னால், உடனடியாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். கொல்லப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு இராணுவத்திலே சிப்பாயர் ஒரு சிலர் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த பறிக்கப்பட்ட உயிர் மீண்டும் கிடைக்காது. கபில்ராஜ் என்று அழைக்கப்பட்ட அந்த இளைஞர் 32 வயதை சேர்ந்தவர். அவர் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையான ஒருவர். அந்த பிள்ளைகளுக்கு அந்த தந்தையை மீண்டும் தர முடியாது. அந்த கணவரை இழந்த மனைவிக்கு இன்னும் மீண்டும் அந்த கணவரை வழங்க முடியாது. அந்த வகையிலே Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.